கல்வியை பொதுவில் வைப்போம். கல்வியை பொதுவில் வைக்கிற பொழுதுதான் நமக்கு இங்க தகுதி, தரம், வெங்காயம் ஒண்ணும் கிடையாதுங்க. பிறக்கிற பொழுது எவனும் அறிவு பிறப்பது இல்லை. நான் அமெரிக்காவில் அற்புதமா ஆங்கிலம் பேசி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் மிகுந்த பணிவோடு சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். தி ஹிந்து என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை என்பதே கூட எனக்கு கல்லூரிக்கு போன பிறகுதான் நண்பர்களே தெரியும். நான் வேணா இப்ப அமெரிக்காவில் பேசுறதுனால அள்ளி விடலாம். நாங்கெல்லாம் அப்படியே சர்ச்சில் குடும்பம், ஒரு வெங்காயம் இல்லைங்க, ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாய குடும்பம். பிறகு எனக்கு இங்கிலீஷ் அப்படியே அள்ளி விட முடியும். நீங்க அதன் பிறகு நானும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆங்கிலம் பேசுறேன். இங்க சினிமாவில் வர்ற மாதிரி எங்க அம்மா ஒருபோதும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு சால்வையை போட்டுக்கிட்டு தம்பி வான்னு சொல்லல. எங்க அம்மாவை பெரும்பாலும் எங்க அம்மா ஜாக்கெட் கூட போட மாட்டா, சாணி இருக்கிற கோணத்தில தான் நான் பார்த்துருக்கிறேன். ஒருபோதும் எங்க அப்பா காலையில் எழுந்து உட்காந்து நரசூஸ் காபி சாப்பிட்டுக்கிட்டு பேஷ் ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒருபோதும் சொல்லலை. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மாட்டை ஓட்டிக்கிட்டு பூட்டிக்கிட்டு வயலுக்கு போடுகிற ஒரு எளிய குடும்பம். இன்னும் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது அந்த சர்டிபிகேட்ல அப்பா கையெழுத்து போகணும். எங்க அப்பா நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது இறந்து போயிட்டார். அவரு விவசாயி, அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும். நான் 6ஆம் கிளாஸ் போய் இறந்து போயிட்டார். எங்க ஐயா சொன்னாரு, எப்பா இந்த சர்டிபிகேட்ல 10th சர்டிபிகேட் SSLC அதுல போய் உங்க அப்பா கையெழுத்து வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 4 பேர் நாங்க எந்திரிச்சோம். ஐயா எங்களுக்கு அப்பா கிடையாதியா? உடனே அவர் சொன்னாரு, அப்பா இல்லைன்னா பரவாயில்ல, அம்மாட்ட வாங்கிட்டு வர. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா அப்ப சாணி அள்ளிக்கிட்டு தான் இருந்துச்சு. பின்ன என்ன நரசு காப்பி சாப்பிட்டு போய் எங்க அம்மாவுக்கு எழுத படி தெரியாதுங்க. சொல்வதற்கு எனக்கு ஒன்று வெட்கம் இல்லை. நான் போய் திருப்பி போய் எங்க வாத்தியார்ட்ட சொன்னேன், எங்க அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரியாதியா அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னாரு, அப்ப கைரேகை வச்சு வாங்கிட்டு வாடா அப்படின்னாரு. நான் திரும்ப எங்க அம்மாட்ட அம்மா அவன் கைரேகையை வைமான்னு. இப்ப அரசு அலுவலகம்னா அதுல ஒரு ஸ்டாம்ப் பேடுன்னு வச்சிருப்பாங்க. நாங்க என்ன வீடு தானே ஆஃபீஸா நடத்திட்டு இருந்தோம். எங்க போய் ஸ்டாம்ப் பேடு தேடுறது? பக்கத்துல ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சுங்க. இப்ப அதெல்லாம் காணாம போச்சு நம்ம ஊர்ல. அந்த மாட்டு வண்டியில கொஞ்சம் கருப்பு மசை இருக்கும்ல, எங்க அம்மா என்ன பண்ணுச்சு, சாணி எல்ல கையோட அது போய் அதுல ஒரு இழுத்து பெற்றோர் கையொப்பம் என்கிற இடத்தில அந்த எங்க அம்மா கையை வச்சு. நான் மிகுந்த பணிவோடு சொல்லுகிறேன் நண்பர்களே, நான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் MA MPhil படிச்சிருக்கேன். PG டிப்ளமா இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். PG டிப்ளமா இன் ஆண்டர்பிரனர்ஷிப் படிச்சிருக்கேன். ஆனால் இத்தனை வெங்காயமும் என் தாயினுடைய சாணியும் மையும் கலந்த அந்த கைரேகையின் முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதை நான் ஒருபோது எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். இப்பதாங்க முட்டி மோதிதானங்க ஒரு தலைமுறை அறிவியலை, பகுத்தறிவை தோடி வந்திருக்கிறோம். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பேண்டே போட. நான்லாம் முத காலேஜுக்கு போயிட்டு ஊருக்கு போனா அந்த பேண்டை பார்த்தா நாயெல்லாம் குல வரட்டும். அதை பேண்டை எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு போன பரம்பரை தான் எங்க பரம்பரை. எதுக்கு சொல்றேன்னா, திராவிட இயக்கம் இங்க வந்த பிறகுதானே சுயமரியாதையை சொல்லி கொடுத்தாங்க. காரைக்குடியில நாதசுரம் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் தோடி வாசிச்சா அப்படி இருக்குமா. அவர்கிட்ட உங்களுடைய மிகச்சிறந்த ரசிகர் யாருன்னு ஒரு தடவை கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நான் ஒரு கல்யாணத்துல வாசிச்சுட்டு போனேன், இந்த பெட்ரோமஸ் லைட்டுன்னு நீங்க ஒரு படத்துல கவுண்டமணி ஜோக்ல கூட வரும், பெட்ரோமஸ் லைட்டே வேணுமா அப்படின்னு. முன்னெல்லாம் பெட்ரோமஸ் லைட்டை அந்த தொழிலாளர்கள் தலையில வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வருகிற பொழுது இவர் தோடி ராகத்தை வாய்ச்சிருக்காரு, ஒரு வேலும் கேட்கல. இந்த பெட்ரோமஸ் லைட் தூக்கிட்டு வந்தாருல ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி. இவர் உச்சத்துக்கு உச்ச சாதிக்கு போன உடனே அவர் சொன்னாராம், சபாஷ் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், நான் வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய ரசிகன் அந்த பெட்ரோமஸ் லைட் தூக்குன வந்தாண்டா அப்படின்னு சொன்னானா. மற்றவெல்லாம் என்கிட்ட காசை கொடுத்துட்டு எதையாவது வாசினான். அது வரைக்கும் காரைக்குடி கல்யாணங்கள்ல எல்லோரும் இடுப்பிலே தான் துண்டை கட்டி கொண்டு நாதஸ்வரம் என்கிற அற்புதமான கலையை வாசித்தார்கள். ஐயா பெரியார் ஒரு முறை அங்கே போயிருந்த பொழுதுதான் இடுப்பிலே கிடந்த துண்டு தோளுக்கு வந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய கலைஞர்களுக்கு மரியாதை கொடுத்தது அன்றைக்கு பெரியார் போன்றவர்கள். இன்னைக்கு பெரியார் பேரை சொன்னாலே சில பேருக்கு அவ்வளவு கோபம் வருது. ஆனா ஏன் எங்களுக்கு பெரியாருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியாரை பார்த்தா உனக்கு என்ன பெரியார்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஈவேரா. இப்ப கூட தமிழ்நாட்டுல பேரை கூட மாத்தி விட்டாங்க. நான் கூட சொன்னேன், பெரியார் என்கிற பெயர் சாலைகளில் எழுதப்படவில்லை, எங்கள் இதயங்களில் எழுதி கிடத்திருக்கிறது. ஏன்னா குறுகி கிடந்தவர்களுக்கு சுயமரியாதையை சொல்லி கிடத்தவன் அந்த கிழவன். யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டத்துல பேசுறாருங்க, பெரியார் கூட்டத்துல கேள்வி எல்லாம் கேட்கலாம், முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுக்குறான் இவர்கிட்ட, இவரை முட்டாள்னு சொல்றானா. ஐயா வாங்கி வச்சுக்கிட்டு சொல்றாரு, யாரோ ஒரு தம்பி மேல கேள்வியை எழுதி கீழே பேரை எழுதுறா அப்படின்னா
என்ன சொல்லியிருக்கான், பேரை மட்டும் எழுதியிருக்கான், கேள்வியை காண. அந்த முட்டாள்ங்கிற தம்பி எந்திரிச்சு தன்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால் நான் பதில் சொல்றேன் அப்படின்னா, இப்படி பேசின மனுஷன் அந்த மனுஷன் ஒரு கூட்டத்துல பேசுறாரு, மனித மலத்தை அள்ளி ஒரு மேல பொட்டலம் கட்டி அடிச்சு விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க. உடனே பெரியார் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த சால்வை எடுத்து போத்திக்கிட்டு பேசியிருக்காரு. கூட்டம் முடிஞ்ச உடனே சொன்னாரா, பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ ஒரு பய மலத்தை அள்ளி மேல அழிச்சு விட்டான்டா. கூட இருந்த தோழர்கள் பூரா என்னங்கய்யா சொல்ல வேணாமா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட்டம் கலைஞ்சிருக்கோம் சொல்லிட்டு சொன்னாரா. அந்த மனித மலத்தை விட தமிழ் சமூகத்தில் ஜாதி மதவிதி என்பதனுடைய நாற்றம் அதிகமாக இருக்கிறது, இதை சகிச்சுக்கலாம்டா, அதை சகிக்க முடியலைன்னு சொன்னாராம். அதனாலதான் அவர் பெரியார் என்று இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிறோம் நண்பர்களே. எனவே புதியதோர் உலகம் என்று சொல்லுகிற பொழுது ஜாதி வேறுபாடு இல்லாத உலகம், மத நம்பிக்கை என்பது வேறு. நான் அடுத்தவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை நான் ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை. தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுகிறேன், கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, கடவுளை நம்புகிறவர்களை நான் நம்புகிறேன். கடவுள் பாவம் என்ன செய்வார், பாவம் அவரே இந்த கோயிலை மூடிவிட்டு உள்ளதான் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப மதுரையில் அழகர் கோயில் திருவிழாவே அடக்கமா நடந்து போச்சே. அது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அழகர் கோயில்லயே வைகை மாதிரி படம் போட்டு வைகை அழகரை இறக்கி விடுறாங்க. அவரை நம்மளை ஏமாத்துறாங்களா அழகரை ஏமாத்துறாங்களான்னு தெரியல. அழகருக்கு தெரியாத அது வைகை இல்லை அப்படின்னு வைகை அழகருக்கு படத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவரும் ஏத்துக்கிட்டு போறாருன்னு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, கடவுளை வேலைக்கிற வேண்டாங்க. நீங்க ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன், கண்ணதாசன் சொல்ற, ஆதிமனதில் தெய்வம் இருந்து பார்க்கின்றதடா, மீதி மனத்தில் இருந்து ஆட்டி விட்டதடா. எதுக்கு இதை சொல்றேன், நம்ம மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்கு. கடவுளுங்கிறது உருவத்தை சொல்லல, அந்த பண்பை சொல்றேன். மிருகமும் இருக்கு. நீங்க பழைய சினிமாவுக்கெல்லாம் போனீங்கன்னா எத்தனை மிருகம் வந்திருக்குன்னு அங்கதாங்க பார்க்கலாம். லைட் ஆஃப் ஆனா போதும், மனசுக்குள்ள இருக்க மிருகம் பூரா குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். சில பேர் சிங்க மாதிரி கிளிருவாங்க, சில பேர் நெறி மாதிரி ஊழையிடுவாங்க, சில பேர் அடுத்த சப்புன்னு அடிச்சு விட்டு பேசாம உட்காந்துருவாங்க. கரண்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் காந்தி, புத்தர், ஆப்ரஹாம், லிங்கன் மாதிரியே உட்காந்துருப்பாங்க. வெளிச்சம் வந்தோடனே மனுஷன் சரியாயிட்டான்னு அர்த்தம். எதுக்கு சொல்றேன்னா, வெளியே இருக்கு இருட்டை மட்டும் இல்லைங்க, மனசுக்குள்ள இருக்கிற இருட்டை அந்த வெளிச்சம் மின்சாரத்தை போட்டா உலகத்துல இருக்கிற, ஒன்னே சொல்றேன், எங்க பாட்டி எல்லாம் வெளியே போகாதரா, பேய் ஓடுதுரா அப்படிம்பாரு. என்ன பேய் என்ன ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப எங்க ஊர்ல போய் கேட்டேன், என்ன பாட்டி பேயெல்லாம் காணுமேன்னு. எல்லாம் கரண்ட் கம்பியில அடிபட்டு செத்து போச்சுறாங்க. நமக்கு தான் கரண்ட் ஷாக் அடிக்கணும், பேய்க்கு ஷாக் அடிக்குது பாருங்க. பேய் வந்து அந்த மின்சார வெளிச்சம் வந்த உடனேயே அந்த பேய் போயிடுச்சு. கல்வி வெளிச்சம் வந்தா அறியாமை, கல்லாமை, இல்லாமை என்கிற பேய்கள் எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே இருந்து போய்விடும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு உலகம், பசி இல்லாத உலகம், பட்டினி இல்லாத உலகம், மனிதனை மனிதன் நேசிக்கிற உலகம், நிற வேற்றுமை பார்க்காத உலகம். ஜாதி நிறம்தான் வந்து ஒரு ஜாதி தான் ஒருத்தனுடைய தகுதி என்று தீர்மானிக்காத புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லி நண்பர்களே, நாம் விலங்குகளிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. விளையாட சொல்லுவாங்க, இந்த மிருக காட்சி சாலைக்கு போனானா சிங்கத்தை பார்க்கறதுக்கு, அந்த அன்னைக்கு பார்த்தா சிங்கம் வெளியே வரல. உடனே இவன் கேட்டிருக்கிறான், என்னங்க சிங்கத்தை காணுமேன்னு. அதுக்கு அந்த மிருக காட்சி சாலை காவலர் சொன்னாராம், நீ சிங்கத்தை பார்க்க முடியாதுங்க. ஏங்க, இல்லைங்க ஒரு பெண் சிங்கம் ஜோடியா வந்து சேர்ந்துருக்கு, 2 பேரும் ஜாலியா இருக்காங்க, அதனால இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க, இந்த ஆண் சிங்கம் வராதுன்னு. அம்மாவோட சொன்னானா, ஒரு கள்ளமிட்டாய் போட்டா வராதா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னானா, நீ உன் வீட்டுல ஜாலியா இருக்கும் போது 2 கள்ளமிட்டாய் தூக்கி போட்டா வெளியே வருவியா, போடா வேலையை பார்த்துக்கிட்ட அப்படின்னு. மிருகங்கள் இருந்து கூட நம்ம சில விஷயங்களை கத்துக்க வேண்டி இருக்கு, தாவரங்கள் தேர்ந்து கத்துக்க வேண்டி இருக்கு. ஒரு மிருக காட்சி சாலையில பல மிருகங்கள் இருந்துச்சான். இது சிங்கம், இது கரடி, இது குரங்குன்னு இருந்துச்சு. கடைசியா பார்த்தா இருப்பதிலேயே ஆபத்தான மிருகம் கடைசி ரூம்ல இருக்குன்னாங்களாம். போய் பார்த்தா ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க, மனுஷன் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. வெளியே வந்து சொன்னானா, இருக்கிறதுலயே ஆபத்தான மனுஷன் நான் தானா. ஆமையா, சிங்கம் என்ன செய்யும்னு சொல்லிடலாம், புலி என்ன செய்யும்னு சொல்லிடலாம், கரடி என்ன செய்யும்னு சொல்லிடலாம், ஆனா இந்த மனுஷ பெயருக்கான எப்ப என்ன செய்வான்னு சொல்ல முடியாதியா. அதனாலதான் இருக்கிறதுலேயே ஆபத்தான மனிதன் என்று சொன்னோம் அப்படின்னு சொன்னாப்பிள்ளையா. எனவே நண்பர்களே, இயற்கையோடு இயைந்து வாழ்வதுதான். நீங்க சங்க இலக்கியத்தை படிச்சீங்கன்னா, எவனும் இயற்கையை இந்த அளவுக்கு எந்த ஒரு இனமும் கொண்டாடி இருக்குமா? ஒரு புன்னை மரத்தை கூட தன்னுடைய சகோதரனை, மத்தவெல்லாம் மரத்தை மரமா நினைச்சு வைப்பாங்க. ஆனா இங்கே தானங்க அது தெய்வமாகவும் தன் வாழ்வின் ஒரு பகுதியாகவும் கருதுகிற நிலம் நம் தமிழ் நிலம், கருதுகிற இனம் நம் தமிழ் இனம். அந்த வகையில் நண்பர்களே, உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
நீங்க எங்க போனாலும் நிறம் இழக்காமல் இருக்கிறீர்கள். நீங்கள் போகிற பொழுது அந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை கையில் கொண்டு போகிறீர்கள், நெஞ்சம் நிறைய தமிழை கொண்டு போகிறீர்கள். அதனாலதான் திணை போய் அமெரிக்கா கல்ச்சர்ல சாயந்தரம் ஒரு பப்புக்கு போலாம்ல. ஏன் கிளைகள் நயாகரா வீழ்ச்சியை தொட்டு கொண்டிருந்தாலும் வேர்கள் என்னவோ இந்த மண்ணிலே தான் இருக்கிறது. அந்த வேர்களுக்கு வணக்கம் சொல்லி இந்த திணை என்பது நிலமும் பொழுதும் நீங்கள் எங்கு சம்பாதித்தாலும் அது தமிழர், இந்த தமிழனுடைய அறிவை இன்றைக்கு எல்லோரும் பார்க்கிறார்கள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம் என்று சொல்லி இந்த உலகத்திலே வஞ்சகத்துக்கு பதிலாக அன்பை வைப்போம், விரோதத்துக்கும் குரோதத்துக்கும் வெறுப்புக்கும் பதிலாக பாசத்தை முன்வைப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற அணு ஆயுதம் இல்லாத அன்பு ஆயுதத்தால் ஒரு உலகம் செய்வோம் என்று சொல்லி திணையும் கலாட்டா நெட்டிசனும் இணைந்து ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக இங்கிருந்தவாறே உங்கள் ஒவ்வொருவருடைய கையையும் குலுக்கி என்னுடைய அன்பையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்து மீண்டும் ஒருமுறை மேதின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தமிழ் சொந்தங்களே, நன்றி. இணையத்தால் மட்டுமல்ல, இதயத்தாலும் என்றென்றும் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.